ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சுதிஸ் லேப் சேனல் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம நெக்ஸானை பற்றி மட்டும் இல்லை, டாடா கார் ஓனர்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் டாடா கார்ஸ் மட்டும் இல்லை, மிச்ச பிராண்ட் கார்ஸ் வச்சிருக்கிற ஓனர்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகும் தான் நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் தான், அதை நம்ம முன்னாடியே பார்த்து சரி பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கிடைக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட நெக்ஸானில் வந்து கீ ஃபாபோட பேட்டரி வந்து ரொம்ப வந்து வீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீக்கான பேட்டரியை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், புது பேட்டரி போட போகிறோம். கீ பேட்டரி லோ ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளோட காரில் வந்து சில இண்டிகேஷன்ஸ் வரும், சில அறிகுறிகள் வரும். அது என்னங்கிற பற்றியும் நம்ம அந்த வீடியோ வந்து டீல் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக காரை ஓப்பன் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ என்னங்கிறத நான் உள்ளே போய் ஒரு வீடியோவில் ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ காரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதான் நம்மளோட பேட்ரி வீக்காக இருக்கிற கீ ஃபாபு. ஸோ இந்த கீ ஃபாபை நம்ம வந்து இங்கே வச்சிடலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல வச்சா மட்டும்தான் வந்து நமக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் கார் வந்து ரன் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இப்போ நான் ஆன் பண்ணுறேன். கீ பேட்ரி லோ அப்படின்னு வந்துட்டா, இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்போவுமே அந்த கீ பேட்ரி லோ வார்னிங் வந்து ஒவ்வொரு டைமும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கீ பேட்ரி லோ ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டிகேஷனே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அலர்ட் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இப்போ வீடியோ காட்டுறேன். கீ ஃபாபோட பேட்ரி வந்து நல்ல கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருந்தே உங்கள் காரை வந்து லாக் அன்லாக் வந்து பண்ண முடியும். பட் இதே வந்து உங்களுக்கு பேட்ரி வீக் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கார் பக்கத்தில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் டைமோ ஃபோர்த் டைமோ தான் நான் வந்து அன்லாக் பண்ணும்போது கார் வந்து அன்லாக் ஆச்சு. ஸோ இது வந்து ரெண்டாவது இண்டிகேஷன் உங்களோட கீ பேட்ரி வந்து லோவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. மூணாவது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கீ ஃபாப் இங்கே இருக்கா. நான் யூஸ்வலாக ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா கீ ஃபாபை வந்து இந்த இடத்துல தான் வைப்பேன். இந்த இடத்துல இங்கே ஒரு சின்ன ஒரு காயின் வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். தெரியுதா? லைட் போடுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நான் எப்போவுமே வந்து கீ ஃபாப் வந்து வைப்பேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் பக்கம் தானே இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள் ஒரு அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணலாம். A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஓடிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து இந்த கீ லோகோமே பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்டாப் ஆயிடும். பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கீ பிளிங்கிங் சிம்பிளுமே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த கீ அவுட் ஆஃப் ரேஞ்ச் இஷ்யூ வந்து எனக்கு இப்போ ஒரு 2 மந்த்ஸாக அடிக்கடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவேன், நான் வந்து இந்த கீ ஃபாபை எடுத்து எப்போவுமே வந்து இந்த இடத்துல தான் வந்து வைப்பேன். ஸோ என்னென்னா இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக இந்த கீ ஃபாபோட சென்சார் வந்து இருக்குது. ஸோ இங்கேயே இருந்துச்சு அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வரதே கிடையாது. ஸோ இந்த அலாரமும் அடிக்காது. பட் அதுக்காக நம்ம வந்து இங்கே வச்சா தான் அலாரம் வர மாட்டேங்க, இஷ்யூ இல்லையே அப்படியே நம்ம வச்சு வண்டியை ஓட்டோம் அப்படின்னு நம்ம வந்து ஓட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக தேர்ட் லெவலு. இதுக்கு மேலே என்ன இஷ்யூ ஆகும்னு எனக்கு தெரில. பட் இதை நம்ம இப்படியே வச்சு கண்டினியூ பண்ணி பேட்டரியை மாற்றாமல் ரன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கீ ஃபாபோட பேட்ரி வந்து கம்ப்ளீட்டாக டெட் ஆயிரும். டெட் ஆனதுக்கப்புறமா சப்போஸ் நீங்கள் காரை லாக் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் திருப்பி உள்ளே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆப்வியஸாக ரிமோட் டெட்டாக இருக்கும், ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் மேனுவலாக தான் காரை ஓப்பன் பண்ணி உள்ள அலாரம்லாம் கூட அடிக்கும், அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்து காரை வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மேலே ஐ சிம்பிள்லையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ லிங்க் கொடுக்கேன், போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, கார் ஆஃப் பண்ணியாச்சு. இதான் கீ ஃபாப். ஓகே, எங்கன்னா என்னோடய டேஷ் கேம் வந்து வருது. ஓகே, டேஷ் கேமுமே ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இந்த டேஷ் கேமோட ரிவ்யூ வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ இந்த டேஷ் கேமை வந்து நான் தான் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணேன், ஹார்ட் ஒயரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேஷ் கேம் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கம்ப்ளீட் வீடியோ இருக்குது, 2 பார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஷ் கேம் வாங்குற ஐடியா இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்களே அதை இன்ஸ்டால் பண்ண நினச்சிங்க அப்படின்னாலுமே ஈஸியாக உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் நம்மளோட கீ ஃபாபுக்கு வந்துருமா.
பேட்டரி மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த கீ ஃபாபை எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஒரு சிலிக்கான் கவர் போட்டிருக்கேன். இந்த கவரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக டாட்டாவோட பெரும்பாலான காரில் பார்த்தீங்கன்னா இதே டிசைனில் தான், அதாவது டாப் எண்ட் மாடலில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனில் தான் கீ ஃபாப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் வந்து கழட்டிட்டு வந்து கவரை ஓரமாக வச்சிடலாம். பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த பழைய பேட்டரியை வெளியே ரிமூவ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து பேட்டரி வந்து இருக்குது. பட் இதை ஓப்பன் பண்ணுற மெத்தட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்கா, இது நீங்கள் இந்த சைடில் ரைட் சைடில் புல் பண்ணிவிட்டு இதான் வந்து மேனுவல் கீ. இந்த கீயை நீங்கள் வந்து இப்படியே மேலே வந்து புஷ் பண்ணிங்க, மேலே புல் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேனுவல் கீ வந்து வெளியே வந்துடும். இப்போ இதுக்கு உள்ளே தான் வந்து அந்த ஒரு சின்ன லாக் மெக்கானிசம் இருக்குது. லைட் இல்லையா? ஓகே, ஸோ உள்ளே ஒரு சின்ன ஒரு லாக் மெக்கானிசம் அங்கே இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை ஏதாவது ஒரு குச்சோ எடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து புஷ் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ பாருங்கள், இந்த கீ இங்கே வச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக புஷ் பண்ணி மேலே தந்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இங்கே ஓப்பன் ஆகிட்டு அவ்வளோதான். இதான் நம்மளோட பேட்ரி. மறுபடியும் காட்டிடுறேன். கவரை உள்ளே மாட்டியாச்சு. ப்ரெஸ் பண்ணி மேலே தள்ளிங்கன்னா பாப் ஆகிட்டு. ஸோ தனியாக உங்களுக்கு வந்து கவர் வந்து இப்படி வெளியே வந்துடும். இதுதான் வந்து ப்ராப்பர் மெத்தடு இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணதுக்கு. நீங்கள் அதை விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி க்ளோஸாக இருக்கும்போது இங்கே ஏதாவது நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீ டேமேஜ் ஆகும். அதாவது கீயோட அவுட்டர் பாடி வந்து டேமேஜ் ஆகி அசிங்கமாயிரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கவரை வந்து எடுத்துடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய பேட்டரி. இந்த பழைய பேட்டரியோட மாடல் பார்த்தீங்கன்னா CR2032. ஸோ ஆக்சுவலாக நான் கூகுளில் ஜென்ரலாக ரிசர்ச் பண்ணேன். டாட்டாவோட எல்லா கார்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் அண்ட் மிச்ச பிராண்ட் கார்ஸுமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இந்த மாடல் பேட்டரி தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. எனிவேஸ் நீங்கள் வந்து ஒன் டைம் உங்கள் காரோட கீ ஃபாப் வந்து ஓப்பன் பண்ணி என்ன மாடல் அதில் இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதே பேட்டரியை வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறது ரெக்கமெண்டட். ஓகே, நீங்கள் வேறு மாடல் போட்டாலும் உள்ளே செட் ஆகாது. பேட்டரி ரிமூவ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும், இந்த கார்னரில் ஒரு குச்சோ இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இப்படி சைடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி புல் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த இதில் புது பேட்டரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டியூராசெல்லோட பேட்டரிஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பிராண்டு தான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் எனி பிராண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் டியூராசெல் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைஃப் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளிங்கிட்டில் வாங்கினேன். அமேசான்லேயும் இருக்குது, பிளிங்கிட்லேயும் இருக்குது, ஜெப்டோவில் கூட இருக்குது. எனி ஆன்லைன் ஆப்பில் நீங்கள் வந்து இது புக் பண்ணி வர வைக்கலாம். ஆர் நீங்கள் ஏதாவது ஒரு வாட்ச் கடையோ இல்லை ஒரு ஹார்ட்வேர் ஷாப்லேயோ போய் கூட இந்த மாடல் நம்பர், அதாவது CR2032 மாடல் நம்பர் சொல்லி பேட்டரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 89 ருபீஸ், அதாவது அப்ராக்சிமேட்லி 90 ரூபா கிட்ட வந்துச்சு. உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ, எது உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்குதோ அந்த பேட்டரி நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ கார் வாங்கி கிட்டத்தட்ட 3.5 வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ மினிமம் 3 வருஷம் நமக்கு வந்து பழைய பேட்டரி, அதாவது கார் வாங்கும்போது வர பேட்டரியே வந்து ரன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து பேட்டரி வந்து மாற்றுறோம். CR2032. ஓகே, இந்த பேட்டரியை நம்ம சிம்பிள் தான், இப்படி உள்ளே வச்சு இப்படி புஷ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் உட்காந்துட்டு. ஓகே, ஸோ புது பேட்டரி சேஞ்ச் பண்ணியாச்சு. கவரை போட்டுடலாம். கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த பேட்ரிஸை நல்லபடியாக குப்பை தொட்டியில் டிஸ்போஸ் பண்ணணும். கீழே எங்கேயும் போட்டாதீங்க. வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா காயின் மாதிரி தான் இருக்குது, வாய்க்குள்ள வச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை. ஸோ இதை ப்ராப்பராக குப்பை தொட்டியில் போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கீயை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எரரும் வரக்கூடாது. அண்ட் நம்ம டிஸ்டன்ஸ்லேருந்து காரை லாக் பண்ணாலுமே வந்து ஒர்க் ஆகணும். வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அப்புறம் நம்ம ஒரு இடத்துலேருந்து செக் பண்ணி பார்த்தோம், அதே இடத்துல செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம ரிமோட்டு இப்போ தான் லாக் பண்ணுறோம் காரை. சூப்பர், ஒரே கிளிக்கில் ஒர்க் ஆகுது. அன்லாக் ஒர்க் ஆகுது. லைட் சூப்பர், லைட்டுமே
டப்புன்னு ஒரே கிளிக்கில் ஒர்க் ஆகுது. மறுபடியும் லாக் பக்கா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிட்டு இப்போ நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கீ பேட்ரி லோ அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரக்கூடாது. ஸோ நம்ம அதுவும் செக் பண்ணி பார்த்துடலாம். வராது. ஸோ இந்த பேட்டரியை நான் வந்து பழையபடி கார் வாங்கும்போது எங்கே வச்சு யூஸ் பண்ணேனோ அங்கேயே வைக்க போகிறேன். வெளிச்சம் இல்லை, ஆக்சுவலாக கிளைமேட் கொஞ்சம் மந்தமாக இருக்குது, மழை வர்ற மாதிரி. ஸோ என்னென்னா பகலில் தான் எடுக்கேன், 12 மணிக்கு தான் ஆகுது, ஆனாலும் இருட்டாக இருக்குது. ஓகே, ஸோ வச்சாச்சு. இப்போ நம்ம வண்டி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வரல கீ பேட்டரி லோ. சூப்பர், அந்த இஷ்யூ வரல. அந்த கீ பேட்டரி லோ வார்னிங் வந்து கண்டிப்பாக வரல. சர்வீஸ் டியூ வருது. அந்த இதை எப்படி ரீசெட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்து ஒரு சின்ன ஷார்ட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதை இப்போதைக்கு விட்டுடலாம். ஸோ நம்ம வெற்றிகரமாக நம்ம நெக்ஸானோட கீ பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எந்த டாட்டா கார் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கீ ஃபாப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி கேஸை ஓப்பன் பண்ணி உங்களோட பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண முடியும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த கீ பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக உங்கள் கீ பேட்டரி டெட் ஆகிடுச்சு, நீங்கள் வண்டியை லாக் பண்ணிட்டீங்க, நீங்கள் வெளியே இருந்து உள்ளே ஆக்சஸ் பண்ணும்போது கீ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா எப்படி மேனுவலாக நம்ம வந்து இந்த மேனுவல் கீயை யூஸ் பண்ணி காரை ஓப்பன் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுவிஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் இன்னொரு வீடியோட அடுத்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஷில். பாய்.